வில்லியஸ் பெட்காசஸ்னு ஒருத்தர் ஒரு சைபர் செக்யூரிட்டி டீம் வச்சு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காரு இந்த ஜனவரி 2025லேருந்து. அதில் பார்த்தோன்னா ஒரு திடுக்கிடும் தகவல் மாதிரி ஒன்று வெளியே வந்திருக்கு. என்னன்னா அவங்க வந்து ஒரு 30 டேட்டா பேஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ஒரு டேட்டா பேஸ்லையும் பார்த்தா ஒரு சுமாராக ஒரு 3.5 மில்லியன் அளவுக்கு டேட்டா பிரீச்சஸ் நடந்திருக்கான். ஸோ டோட்டலாக பார்த்தோன்னா ஒரு 16 பில்லியன் டேட்டாஸ் வந்து பிரீச் ஆயிருக்குன்னு. இதுதான் பார்த்தோன்னா ஒரு வேர்ல்டு ஹிஸ்ட்ரியிலே இவ்வளோ டேட்டா வந்து மக்கள்கிட்டேருந்து திருடப்பட்டிருக்குன்னு. இதெல்லாம் வந்து எப்படி திருடப்படுதுன்னு பார்த்தோன்னா இந்த தெரியாமல் வர லிங்க்கை நம்ம கிளிக் பண்ணி போகிறது, நம்மளோட பாஸ்வேர்டை வந்து நம்ம அப்டேட் பண்ணாமல் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கனால இந்த மாதிரி டேட்டாஸ் எல்லாமே இப்போ நிறைய திருட்டு போயிருக்கு. இதெல்லாம் எங்கேருந்துலாம் திருட்டு போயிருக்குன்னு பார்த்தோன்னா இந்த ஃபேமஸான ஆப்பிள், கூகுள், ஃபேஸ்புக்கு, டெலிகிராமு, ஸோ இந்த மாதிரி இடத்துலேருந்து தான் இவ்வளோ டேட்டாஸ் வந்து கலெக்ட் ஆகி போயிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. இதை சொன்ன உடனே மொத்த இன்டர்நெட்டும் வெடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஏன்னா இப்போ நமக்கு தெரியும் இன்டர்நெட் தான் உலகமே. இப்போ இன்டர்நெட் யூஸ் பண்ணாமல் யாருமே இல்லை. அவங்கவுங்க ஃபோனில் எல்லாருமே பாஸ்வேர்ட்லாம் இப்போ ஆட்டோ சேவ் கொடுத்துட்றாங்க. நமக்கே தெரியும், நம்ம ஏதாவது ஒரு வெப்சைட் போனோம்னா அங்கேயே காட்டும் சேவ் பாஸ்வேர்டு அப்படின்னு. அந்த சேவ் கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும். நிறைய பேருக்கு அவங்களோட பாஸ்வேர்டெலாம் மறந்தே போயிருக்கும். சோஷியல் மீடியா பாஸ்வேர்ட்லாம் தெரியாது, ஏன்னா நம்ம ஆல்ரெடி லாகின் பண்ணி வச்சுருப்போம். உள்ளே போனால் அதுவே லாகின் ஆகிறனால அவங்களோட செக்யூரிட்டியை வந்து நம்ம பெருசாக யாரும் பார்க்கறதில்ல. இது எந்த அளவுக்கு சொல்கிறாங்கன்னா இது வெறும் ஜஸ்ட் டேட்டா லீக் மாதிரி தெரில. இது மேபி வந்து ஒரு பெரிய சம்பவம் நடக்கிறதுக்கான ஒரு ப்ளூ பிரிண்ட்டாக கூட இருக்கும். இப்போ இந்த டேட்டா எல்லாமே திருடி எங்கே போகுதுன்னு பார்த்தா டிஃப்ரெண்ட் சர்வர்ஸ்க்கு தான் போகுது. எதுவுமே அந்தந்த ஊருக்கு போகல, எல்லாம் டிஃப்ரெண்ட் சர்வர்ஸ் போகுது. டிஃப்ரெண்ட் சர்வர்ஸ்னாலே நம்ம மனசில் வரது ஃபுல்லாக ஒருவேளை சைனாக்கு தான் போகுமோ அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இப்போ இதனால என்ன பிரச்சனை ஆகும்னா இந்த டார்க் வெப்னு சொல்லுவாங்க. நம்ம அது என்னன்னே தெரியாது. எல்லா படத்துலையும் காட்டுவாங்க, ஒருத்தன் இருட்டில் உட்காந்துன்னு சிஸ்டம் நோண்டிட்டு இருப்பான். கவலைப்படாதீங்க, அதை நான் ஹேக் பண்ணி தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கே தெரியாமல் உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டெல்லாம் டார்க் வெப்பில் ஈஸியாக ஒரு $25 கொடுத்து எவனோ ஒருத்தன் வாங்கி உங்கள் இன்ஃபர்மேஷன்லாம் எடுக்க போகிறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த 16 பில்லியன் டேட்டாஸுமே ஏதோ ரொம்ப பழைய டேட்டாவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் இல்லை. எல்லாமே ஃப்ரெஷ்ஷான டேட்டாஸ் தான். இப்போ தான் புதுசாக ஜென்ரேட் பண்ணி திருடி இருக்கானுங்க போல இருக்குது. எல்லாமே ஃப்ரெஷ்ஷான டேட்டா, எதுவுமே வந்து ரீசைக்கிள்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட உடனே யூசர்ஸ் என்ன பண்ணணும், ஐயோ என் டேட்டாலாம் திருடிட்டாங்களா, பயமாக இருக்கே அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா நம்மளால் பண்ண முடிஞ்சது சில ஸ்டெப்ஸ் தான் இருக்குது. அதெல்லாம் ஃபாலோ பண்ணி இருக்கிறவங்க டேட்டாவை வந்து சேவ் பண்ணிக்கோங்க அப்படின்றாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு இப்போ நம்ம உடனே வந்து பண்ண வேண்டியது வந்து நம்மளோட பாஸ்வேர்டெல்லாம் ரீசெட் பண்ணி அப்டேட் பண்ணணும்னு. நம்ம பழைய பாஸ்வேர்டு வச்சுருப்போம், சிலதெல்லாம் ரொம்ப பழைய பாஸ்வேர்டாக இருக்கும், மாற்றாமலே விட்டுருப்போம். அதெல்லாம் வந்து உடனே மாற்றுங்க அப்படின்றாங்க. ரெண்டாவது விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா பாஸ்வேர்டு வந்து நம்ம சில பேர்லாம் ரொம்ப ஃபன்னியாக வைப்பானுங்க. அதுவும் இந்த ஆஃபீஸில் பாஸ்வேர்ட்லாம் பார்த்தோன்னா காமெடியாக இருக்கும். ஏன்னா அது மந்த்லி பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ண சொல்லும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஜனவரி 25, பிப்ரவரி 25ன்னு மாதம் மாற்றிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி தான் நிறைய பேர் பர்சனல் பாஸ்வேர்டுமே மாற்றிருப்பாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணாமல் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டாக வைங்க. அதே மாதிரி உங்கள் பேரை வைக்கிறது, இந்த நாய்க்குட்டி பேர் வைக்கிறது, டேட் ஆஃப் பர்த் வைக்கிறது, ஃபோன் நம்பர் வைக்கிறது, அந்த மாதிரிலாம் வைக்காமல் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக யூனிக்காக பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மூணாவது என்ன சொல்கிறாங்கன்னா எல்லா பாஸ்வேர்ட் சேஞ்சிலுமே இந்த 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் பண்ணி வைங்க. நமக்கு தெரியும் இந்த பாஸ்வேர்ட் போட்டதுக்கப்புறம் மொபைல் நம்பர் என்டர் பண்ண சொல்லும், ஓடிபி கேட்கும். ஸோ அந்த மாதிரி பாஸ்வேர்ட்லாம் ஜென்ரேட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா உங்களோட பாஸ்வேர்டு வந்து ஸ்ட்ராங்காகவே இருக்கும். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த அனானிமஸ் லிங்க்கில் வந்து கிளிக் பண்ணாதீங்க. கவர்மெண்ட் போர்ட்டல்ஸில் போய்ட்டு கண்டமேனிக்கு லாகின் பண்ணி பாஸ்வேர்டு சேவ் பண்ணாதீங்க, அங்கேருந்து கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி இந்த டேட்டா பிரீச்சுன்னோடனே நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வர்றது இந்த பிட்காயின் தான். நிறைய பிட்காயின் வந்து இந்த திருட்டிலே போயிடுச்சு. சில பேர்லாம் வந்து வேலெட்டில் ஸ்டோர் பண்ணிட்டு அதை தூக்கி போட்டு போயிடுவானுங்க. அந்த மாதிரி நிறைய மிஸ் ஆகிடுச்சு. இப்போ கரண்ட்டாக கூட இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் சண்டை போயிட்டுருக்கு. அதில் ஈரான் சம்மந்தப்பட்ட நிறைய பிட்காயின்ஸை வந்து இஸ்ரேல் ஹேக்கர்ஸ் வந்து திருடிட்டாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து வாட்ஸ்அப்பெல்லாம் வந்து கண்காணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துட்டு இருந்தது. இதுக்குன்னே ஹேக்கர்ஸ் வந்து நம்மளை எப்படி திருடலாம், எப்படி வாட்ச் பண்ணலான்ற மாதிரி நிறைய ஹேக்கர்ஸ் இருக்காங்க. நம்ம தான் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியதாக இருக்குது. அதே மாதிரி நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அக்கௌண்ட்லேருந்துலாம் கூட நிறைய பேருக்கு மெசேஜ் வரும். இந்த மாதிரி எனக்கு கூட ரீசெண்டாக வந்தது. என்னோட ரிலேட்டிவ் ஒருத்தர்கிட்டேருந்து எனக்கு ஃபேஸ்புக் மெசேஞ்சரில் வந்தது. நான் இன்னும் மெசேஞ்சர்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். மெசேஞ்சரில் வந்தது ஹாய் அப்படின்னு சொன்னார். என்ன இவர் நமக்கு சம்மந்தமே இல்லாமல் ஹாய்ன்றார். அவர் யாருன்னு பார்த்தா எங்கள் அக்காவோட ஹஸ்பண்ட். அவர் அப்படி ஃபார்மலாக பேசவே மாட்டார். என்ன ஓகே ஹாய் அலியா, நான் அவர்கிட்ட ஹாய் அலியா அப்படின்றேன். வாட் டூயிங் அப்படின்னு கேட்டார். இந்த மாதிரி ஆஃபீஸில் அலியா அப்படின்னு சென்ட் மீ 5000 நவ் அப்படின்னாரு. எனக்கு ஒன்று என்னடா இது, அவர் எதுக்கு நம்மக்கிட்ட போய் 5000 கேட்க போகிறாரு? அதுவும் அவர் பார்த்தா அப்ராடில் இருக்கார். இவர் எதுக்கு நம்மக்கிட்ட கேட்க போகிறாரு? அதுவும் என் மெசேஞ்சரில் வந்து கேட்குறாருன்னு வந்துட்டு நான் அவர்கிட்ட வாட்ஸ்அப்பில் கேட்டேன். என்ன அலியா இந்த மாதிரி 5000 கேட்டிருந்தீங்க, என்ன ஆச்சுன்னு கேட்டால்
ஐயோ நான் எதுவும் கேட்கல, ஐயோ அப்படியா நீங்கள் கேட்கல, அதை பாருங்க மெசேஞ்சரில் எவனோ கேட்குறான்னு பார்த்தா அவன் வந்து ஹிந்திக்காரன். அவன் அனுப்புறது ஃபுல்லாகவே ப்ளீஸே பார்த்தனா நம்ம நார்மலாக ப்ளீஸ் எப்படி அனுப்பான், அவன் பார்த்தா ப்ளீஸ் சென்ட் ப்ளீஸ் அப்படின்னு அனுப்பிச்சுட்டு இருக்கான். ஐயோ இந்த மாதிரி உங்கள் அக்கௌண்ட்லேருந்து ஏதோ மெசேஜ் வருதுன்னு. ஆமாம் நிறைய பேர் இந்த மாதிரி சொன்னாங்க, நீ எதுவும் காசெல்லாம் அனுப்பிடாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்டோரிலாம் போட்டிருந்தாரு. அப்புறம் பார்த்தா என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்டு கூட ஒருத்தன் பார்த்தா போட்டிருக்கான் அந்த மாதிரி, இது என்னோட ஃபேக் அக்கௌண்ட், இதுலேருந்து மெசேஜ் வருது, ரிப்போர்ட் பண்ணுங்க. என்னடா இது, உனக்குலாம் ஒரு ஃபேக் அக்கௌண்ட் இருந்து அதுலேருந்துலாம் வர காசு கேட்குறான்ற மாதிரி இருந்தது. அந்த மாதிரி நிறைய பேர் மெசஞ்சரில் காசு கேட்பாங்க, 500 ரூபாய் அனுப்புன்னு. பார்த்தா ஸ்டோரி டோன்ட் ரிப்ளை டு மை மெசேஜ்னு போடுவானு. என்னடா இது உங்களுக்கு வந்து சோதனை அப்படின்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ரீசெண்டாக பார்த்தோன்னா டெலிகிராமில் கூட ஒரு பாப்அப் வந்தது. இந்த மாதிரி நம்மளோட காண்டாக்ட் லிஸ்ட்டில் இருக்க ஃப்ரெண்டே பார்த்தா நமக்கு மெசேஜ் வந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தது. நான் அப்போ தான் பார்த்துட்டு சரி இரு குளிச்சுட்டு போய் இதை பார்த்துட்டு வரலான்னு போய் குளிச்சுட்டு வந்து டெலிகிராம் ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த மாதிரி பாப்அப்பும் காணும், மெசேஜையும் காணும். ஆஹா கொஞ்ச நேரத்தில் நம்மளை ஏமாற்றிருப்பாங்களே. ஏன்னா அதில் பார்த்தா ஒரு லிங்க் இருந்தது, இந்த மாதிரி பெஸ்ட் வீடியோஸ் கிளிக் திஸ் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம பையன் நமக்கு ஏதாவது நல்ல வீடியோ தான் அமைச்சிருப்பான் அப்படின்னு நினச்சிட்டு இருறா குளிச்சு முடிச்சுட்டு வந்து பார்க்குறேன் அப்படின்றதுக்குள்ளே பார்த்தா அந்த பாப்அப்பையும் காணும். அப்புறம் அவங்ககிட்ட கேட்டேன், என்னடா இந்த மாதிரி டெலிகிராமில் தான் அனுப்பிச்சிருந்தேன், நான்லாம் அனுப்பலடா, நான் டெலிகிராமே யூஸ் பண்ணுறது இல்லைடா. நான் அட பாவீங்களா, கொஞ்ச நேரத்தில் டெலிகிராம் லிங்கை கிளிக் பண்ணி நான் வந்து ஸ்பேம் ஆயிருப்பேன் அந்த மாதிரி இருந்தது. இந்த நியூஸை பார்க்கும்போது நமக்கு ஒரு விளையாட்டாக இருக்கும். ஆமாம் நம்ம டேட்டா வச்சு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு. நம்ம டேட்டா வச்சு ஏதாவது மிஸ்யூஸ் பண்ணாதான் அதுக்கப்புறம் தான் நமக்கு ஒரு மாதிரி பதட்டமாகிடும். ஸோ உடனே உங்களோட பாஸ்வேர்டெல்லாம் சேஞ்ச் பண்ணுங்கள், அதுவும் ஸ்ட்ராங்காக மாற்றிக்கோங்க. ஏன்னா இந்த ஹேக்கர்ஸ்லாம் என்னென்னமோ பண்ணி நம்மக்கிட்டேருந்து திருட பார்க்குறானுங்க. ஸோ நம்ம தான் உஷாராக இருக்கணும்.